ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி கூட நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கனவா ஓடு, அதாவது கடல் நுரன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம பேட்ஸுக்கு எதுக்கு கொடுக்குறோம், அது போக நம்ம பேட்ஸு கேஜில் என்னெல்லாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்குது லவ் பேர்டு, 3 பேர் வந்து ஃபின்ச்சஸ் இருக்குது, அப்புறம் 2 பேர் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் இருக்குது. ஆனால் இது எல்லா கேஜ்லேயும் கனவா ஓடு அப்படின்றது இல்லாமல் இருக்காது. நான் வந்து கேஜிலே ஃபுல்லாக காட்டுறேன். ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த கனவா ஓடை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். அதே போல் நம்ம பேட்ஸு கேஜில் என்னென்னலாம் இருக்கணும், எதெல்லாம் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு தான் ஃபுல்லாக வந்து இது வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். கனவா ஓடு, அதாவது இந்த கடல் நுரை, கட்டில் ஃபிஷ் போன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது வந்து நம்ம பேட்ஸ் கேஜில் வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது கால்சியம் சத்து, அந்த கால்சியம் சத்துக்காண்டி தான் நம்ம வந்து கனவாவோட வைக்கிறோம். என்னடா அவன் கால்சியம் சத்துங்கிறான், அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கால்சியம் வந்து நம்ம அந்த எக் வைக்க பார்த்தீங்களா, அந்த பேட் வந்து எக் வைக்கச்சில் அந்த எக்கோட குவாலிட்டிக்கு தான் நம்ம வந்து அந்த கனவாவோட கொடுப்போம். அதே மாதிரி அந்த பேட்ஸ் வந்து எக் வைக்கச்சில் அதுக்கு எதுவும் ஃபால்ட் வராத மாதிரி, அதாவது அந்த பேக்கில் வந்து எக் வைச்சில் ஓவராக பெயின் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அந்த பெயின்லாம் இல்லாமல் இருக்கிறக்காண்டி தான் இந்த கனவோடு வந்து நம்ம வச்சுருக்கோம். இந்த கனவோடு நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் எல்லா கேஜ்லையுமே இருக்குது. நீங்கள் லவ் பேர்ட்ஸ் புதுசாக நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா இதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளேயில் ஒரு இமேஜ் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோலேயே அந்த எக்கோட குவாலிட்டி பாருங்கள். கீழே உள்ளதுக்கும் மேலே உள்ளதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். கனவாவோடு வைக்கிறனால அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக் மாதிரி நல்லா குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். நீங்கள் கனவாவோடு, அதாவது இந்த கால்சியம் சத்துக்கு, அதாவது கனவாவோடில் மட்டும் கால்சியம் சத்து இருக்கா நீங்கள் வந்து கேட்கலாம். அது வந்து அப்படி கிடையாது. கனவாவோடில் வந்து 100%க்கு 85% வந்து அந்த கால்சியம் சத்து இருக்குது. அதனால் நம்ம வந்து கனவாவோட செலக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம இந்த மல்லித்தலை, கொத்தமல்லி தலை இருக்குல்ல, அதுலேயும் கால்சியம் சத்து இருக்குது. ஆனால் வந்து நிறையா இருக்காது. 100க்கு ஒரு 10% இல்லைனா 15% தான் அந்த கொத்தமல்லி தலையில் இருக்கும். அந்த மாதிரி கொத்தமல்லி தலை பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரெயின் டைம், அதாவது அந்த குளிர் டைமில் வந்து கொடுக்க முடியாது. அதான் இந்த கனவாவோடு பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல கரெக்டான பொசிஷனில் இருக்கும். அதனால் அந்த கனவாவோடு வந்து இந்த ரொம்ப கூலிங் டைமு எல்லா டைமும் இந்த கனவோடு நம்ம கேஜிலே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை வந்து எப்படி காலி பண்ணும் அப்படின்றத நான் வந்து வீடியோவில் காட்டுவேன், நல்லா பார்த்துக்கோங்க. அது காலியானதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த கனவோடு போட்டிருப்போம். அது போட்டோடனே எந்த அளவுக்கு அந்த பேட் திங்கிதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கேஜி ட்ராவல் கேஜி தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தான், 100க்குள்ளே தான். இது பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் நம்ம அனுப்பிவிட போகிறோம். மதுரையில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு அனுப்பிவிட போகிறோம். ஒரு ஆஃப்ரிக்கா லவ் பேர்ட் கேட்டிருக்காப்புல, அவங்களுக்கு தான் இந்த கேஜ் செஞ்சிட்ருக்கோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோலாம். இந்த கேஜில் இருக்கிற பேட் அவ்வளோமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான் கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர், 10மே செமி டெல்டா வேணும்னு சொல்லி கேட்டனால நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 9 பேர் ரெடி பண்ணியாச்சு, இன்னும் ஒரு பேர் தான் ரெடி பண்ணணும். அதுவும் ரெடி பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். நம்ம கனவா டாப்பிக்குள்ளே பேர்லாம் வாங்க மறுபடியும். இவ்வளோ சொன்னேன். கனவாவோடு எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். கனவாவோடு இந்த கடல் சைடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 80% வந்து வாய்ப்பு வந்து நீங்கள் கனவா மீன் பிடிக்க போவாங்க. இல்லைனா நம்ம அந்த வள்ளத்துக்கு போட்டுக்கெலாம் போகிறவங்கள்ட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏக்கு நான் சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட வாங்கினா ப்ரைஸ், அதாவது ரேட்டு பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து பெட் ஷாப்பில் போய் கேட்டு பாருங்கள். ஒரு பெரிய ஓடும் ஒரு குட்டி ஓடும் தான் இருக்கும். 80 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் அவங்க வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக. அதே நீங்கள் இந்த மாதிரி கடலுக்கு போகிறவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா ரேட்டு சீப்பாகவே வாங்கிக்கலாம் ரொம்ப. அதுவும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரொம்பவே ரேட் ஏறிட்டுருக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கடலுக்கு போகிறவங்கள்ட்ட வாங்கினா பெஸ்ட்டு. நீங்கள் லாங்கில் இருக்கீங்கன்னா இந்த அமேசானில் முதற்கொண்டு நம்ம வந்து இந்த கனவோடு வாங்கிக்கலாம். அமேசான்லேயுமே ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். இந்த வந்து கனவோடு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு, அதாவது காலி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு கனவோடு ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கோம். இது வந்து நம்ம கேஜுக்குள்ளே போட்டோன்னே எப்படி பேட்ஸ் சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து மாவாக இருக்குன்னு பாருங்கள். நான் கையை வச்சு சுரண்டி காட்டுறேன். இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறனால தான் பேட்ஸுக்கு ரொம்ப வந்து இது வந்து சாப்பிட விருப்பமாக இருக்கும். ஃபுல்லாக வந்து சாப்பிட்றாது. இந்த கனவோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்கும் இந்த கனவோடு ஓடும். அந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே மாற்ற வேண்டாம். 2 வாரம் இல்லை 1 மாதம் அளவுக்கே சிலர் ஓடும். நம்மள்ட்ட 2 பேர் இருக்கிறனால 2மே ப்ரீடிங்கில் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஓடும். அதனால் நம்ம வந்து இப்போ கேஜிக்கு மாற்றி கனவோடு போட்டிருக்கோம். இல்லை கனவோடு எங்கே வாங்கணும் அந்த வந்து நம்ம பார்த்துக்கலாம். கனவோடு வந்து பெட் ஷாப்பில் தான் வாங்கி ஆகணும் ப்ரோ, இந்த சைட்லாம் கடல் கிடையாது, நான் வந்து பெட் ஷாப்பில் தான் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பெட் ஷாப்பில் வாங்கிக்கலாம். அதாவது 1 2ன்னு வாங்காமல் கிலோ கணக்கில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போது 2 பேர் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை.
ஒரே ஒரு செட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுருந்தா 1 மாதம் தாராளமாக ஓடும். இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் மாதிரி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 கிலோ 2 கிலோ அப்படி வந்து வாங்கிக்கோங்க. அப்படி கனவோடு வாங்குறதுக்கு முடியாதவங்க நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து முட்டை ஓடாத நம்ம இந்த நாட்டுக்கோழியாக இருக்கட்டும், பிராய்லர் கோழியாக இருக்கட்டும், முட்டை வந்து எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுவோம், நல்லாவே சாப்பிடுவோம் எல்லாருமே. அதனால் அந்த முட்டையை வந்து ஆம்லேட் போட்டதுக்கப்புறம் அந்த ஓடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓடை வந்து தூர தான் போடுவோம் எல்லோரும். அதை வந்து தூர போடாமல் அந்த ஓட்லேயுமே கால்சியம் சத்து வந்து ஒரு 70% வந்து இருக்குது. அதனால் அந்த ஓடை வந்து லைட்டாக தண்ணியில் ஊற்றி நல்லா அலசி கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் அந்த ஓடை நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாகவே அந்த கேஜுக்குள்ளே போட்டுருங்க. அது வந்து பேட்ஸ் நல்லாவே சாப்பிடும். அதாவது 100க்கு 90% பேட்ஸ் வந்து இந்த கனவா ஓடும் அந்த எக்கும் நல்லாவே சாப்பிடும், எக் சீட்டு. அது வந்து நீங்கள் உடச்சி போட்டுற வேண்டாம். உடச்சி போட்டிங்கன்னா நீங்கள் போட்ட உடனே அது வந்து அந்த கேஜுக்கு கீழே வந்து விழுந்துடும். ஏன்னா நம்ம வலையில் ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது வந்து கீழே விழுந்துடும். அதனால் நீங்கள் வந்து அரை அந்த உடச்ச முட்டையை அப்படியே முழுசாக நீங்கள் வந்து கழுவி போட்டிங்கன்னா பேட்ஸுக்கு நல்லா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங் சொல்லியிருப்பேன் பேட்ஸ் கேஜில் வேறு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. பேட்ஸ் கேஜில் பார்த்தீங்கன்னா தெனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாகவே இருக்கணும் எனி டைம். நீங்கள் வந்து 1 நாள் 2 நாளுக்கு ஒரு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த தெனையோட தொலியை. அந்த தெனை வந்து கம்பல்சரி ஃபுல்லாகவே இருக்கணும். அண்டு பார்த்திங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா 1 நாள் டு 1 நாள் மேக்ஸிமம் 2 நாள் விட்டு 2 நாளாட்டி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடணும். 3 நாள் 4 நாள் சில பேர்லாம் 1 வாரமே வச்சுருப்பீங்க. அந்த மாதிரிலாம் வச்சுருக்கே கூடாது. பேட்ஸுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். சீக்கிரமே அது வந்து நோய் வந்து சாவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பேட்ஸை முடிஞ்சளவுக்கு கேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வளர்க்குறீங்க, அது பிரச்சனை இல்லை. அழகுக்காண்டி சில பேர் வாங்குவீங்க, வாங்கி 1 வாரத்துலேயே போர் அடித்து போச்சுன்னு விட்டுறாதீங்க. அது வந்து நீங்கள் இந்த மாதிரி கேர் பண்ணுங்கள். நல்லாவே தண்ணி இறை மேக்ஸிமம் நல்லா வச்சாலே பேட்ஸ் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம வந்து தண்ணி இறை மறந்துடாதீங்க. தண்ணி இறைய வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் அந்த பேட்ஸுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. நீங்கள் வந்து பேட்ஸுக்கு அந்த தண்ணி இறைலாம் மாற்றவே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பேட்ஸ் வந்து நோய் வந்து இறந்து தான் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ வீடியோவில் தெரியுற அந்த சிக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத் ஆகிடுச்சு. பட் இது வந்து இன்னும் அந்த ஒரு மாதிரி நோய் வந்த மாதிரியே தலை வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப சிக்கிலே நெக்ஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அந்த சிக்கை பற்றி. இது வந்து இன்னும் நம்ம வந்து வேறு கேஜிக்கு மாற்றலை. இன்னும் அந்த பேரண்ட்ஸ் கூட தான் இருக்குது. பேரண்ட்ஸ் கொத்தினால இப்படி இருக்கா இல்லை அதுவே கொஞ்சம் கொஞ்சம் முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உழ ஆரம்பிக்குது. பட் இது வந்து ஓரளவுக்கு ஃபுட்டு எடுக்குது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம அந்த 6 கேஜில் போட்டோம்னா 6 கேஜில் உள்ள சிக்கு ஃபுல்லாக இதை கொத்தி கொண்டுரும். அதனால் இது இதிலே இருக்கட்டும். இது வந்து பொழைக்குமா அப்படின்னு 100% எனக்கு தெரியாது. பொழைச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து பேட்ஸ் வளர்க்கிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லவ் பேர்ட் வந்து ஒரு 3 பேருக்கு மேலே வளர்க்கிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பார்த்திங்கன்னா பேட்ஸ் வந்து எங்கேனாலும் நம்ம வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நான் வந்து பேட்ஸ் ஏன்ட்ட இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட நான் வாங்கி கொடுக்குற மாதிரி பிளான் போடலாம். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் பெட் ஷாப்பில் போய் கொடுத்தீங்கன்னா லோ ப்ரைஸில் தான் எடுப்பாங்க. ஏன்ட்ட கொடுத்தீங்கன்னா முன்ன பின்ன 20 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வச்சே நான் வந்து எடுத்துக்கிடுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தூத்துக்குடியில் பேட்ஸ் வளர்க்கிங்கன்னா வேறு எங்கேனாலும் பரவாயில்ல, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேட்ஸ் வளர்க்கிங்க, என்னென்னலாம் வைக்கிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.